ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்த இடத்துல ஹவர்லியில் ஜஸ்ட் பார்க்கலாம். ஹவர்லியில் பார்க்கும்போது இன்னும் சேஞ்சஸ் வந்து வேறு மாதிரியான சேஞ்சஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சிக்னலிங் லைனு க்ரீன் கலர் லைன் MACD லைன் வந்து கட் பண்ணியிருக்கான். எத்தனை மணிக்குன்னா இட்ஸ் அரௌண்ட் 10:30 PM இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. 30 செகண்ட் மார்க்கெட்டில் நடந்திருக்குன்னா அன்னைக்கு வந்து இந்த ஹவர்லி சார்ட்டில் வந்து செல்லிங்கான இன்டிமேஷன் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்ட்டு. இன்னொரு அனதர் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கான். அனதர் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கான், இந்த கன்வர்ஜென்ஸ் நடக்கும்போது இங்கேயும் வால்யூம்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இந்த வால்யூம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஈஸியாக நம்மளால பார்க்க முடியுது. டிஃப்ரென்ஸ், வால்யூம்ஸ் குறைஞ்சி வரக்கூடிய டிஃப்ரென்ஸ், அண்ட் தென் இந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்ல நடந்த சேஞ்ச், கேண்டலினுடைய சேஞ்ச், ரெண்டுத்தையும் பாருங்க, லைவ்ல பார்க்கலாம். ஸோ ஹவர்லி சார்ட்டில் இந்த சேஞ்சஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது, நியர்பை வச்சு பார்க்க முடியுது. ஸோ இதில் இருந்து அடுத்தது இப்போது அட் ப்ரெசன்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் 26th மந்த் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னமும் வந்து MACD வந்து சிக்னலிங் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் நவ் த கன்ஃபர்மேஷன் நாட் கிவன். பட் ஹிஸ்டோகிராம் வந்து ஒரு சின்ன இண்டிகேஷனை காமிச்சிட்ருக்கு. நான் வால்யூம்ஸில் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். வால்யூம் இஸ் பில்டிங் ஆன். ஸோ பாசிட்டிவ். இந்த வால்யூம்ஸ் வந்து மேலே போயிட்டு ஹிஸ்டோகிராமினுடைய லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் -3லேருந்து +2 +3 +4 +25 இப்படி போகும்போது வால்யூம்ஸ் இன்க்ரீஸிங் நல்லா தெரியும். இந்த க்ரீன் கலர் வந்து இந்த சிக்னலிங் லைனை கிராஸ் பண்ணுறதையும் நம்மளால் நல்லா பார்க்க முடியும். இமீடியட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகுமன்றதுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் சேம் திங் 15 மினிட்ஸில் ஜஸ்ட் பார்ப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் அதே சேம் வந்து 11:30 சிக்னலிங் கிராஸ் ஆயிருக்கு. 23rd 11:30 சிக்னலிங் கிராஸ் ஆன இடத்துல க்ரீன் வந்து ரெட்டை கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் பார்ப்போம். மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கு அப்புறமேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 18,692லேருந்து 18,740 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் to 55 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போயிருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து 15 மினிட்ஸ்னோட டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. அண்ட் தென் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 18,746 அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல, சைட்வேஸில் தான் போயிருக்கு. பை த சேம் டைம் எங்கேயும் ஹிஸ்டோகிராமோட மூவ்மெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஹிஸ்டோகிராம்ன்றது வால்யூம்ஸோட முக்கியமான ஒரு கால்குலேஷன். இந்த வால்யூம் எங்கெங்கே பில்ட் ஆகுது, ஸ்ட்ராங் மார்க்கெட்டுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, நான் மேலே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றத இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் காமிக்கும். இந்த ஹிஸ்டோகிராம்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே சேம் சார்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ் அண்ட் தென் 5 மினிட்ஸ்க்கு பிலோ. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்கில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃப்ரேம்னுடைய டிஃப்ரென்ஸ் 1 மினிட் 3 மினிட் அந்த மாதிரிலாம் வேணும், 10 மினிட்ஸ்லாம் வேணும்னா தான் பெய்டு வெர்ஷன் போகும். இந்த 1 மினிட் 5 மினிட் இதுவே போதும் அப்படின்னா இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடரில் நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்கேல்பிங்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஹை அண்ட் லோ, இமீடியட் ஹை அண்ட் லோ டக்குன்னு ட்ரேடிங் ஒரு வீடியோ கேம் மாதிரி ஆர்டர்ஸ் பஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த 1 மினிட்னுடைய சார்ட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த 1 மினிட் சார்ட்டிங்கில் இந்த MACDயோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு லெவல்ஸாக பார்த்துட்டே வந்தோம். 5 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 1 மினிட்டில் சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். இண்டிகேட்டர்னுடைய ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். இங்கேயே மூவ்மெண்ட் ஷூட் அப் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் MACD கிராஸ் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு டைம், அண்ட் தென் செகண்ட் டைம், அண்ட் தென் தேர்ட் டைம்.
அதில் 3 டைம். ஃபஸ்ட்டு டைம் டவுன் சைட் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல க்ரீன் வந்து ரெட்டை க்ராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி க்ரீன் வந்து ரெட்டை க்ராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. திருப்பியும் இப்போது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டியோடு போயிட்டுருக்கு. ரெட்டு வந்து க்ரீனுக்கு மேலே இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பை த சேம் டைம் கீழே வால்யூம்ஸும் கொஞ்சம் இருக்குது. வால்யூம்ஸும் இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் 1 மினிட்ல சார்ட்டிங்கில் அதே மாதிரி விஷயத்தை கம்பேர் பண்ணுவோம். இந்த இடத்துல கிராஸ் சிக்னலிங் நடந்திருக்குது. க்ரீன் வந்து ரெட்டை கிராஸ் ஓவர் பண்ணி மேலே வந்திருக்கு. $18,670 கிராஸ் பண்ணியிருக்கு. 18,670 கிராஸ் பண்ணது இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 18,689 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 670 கிராஸ் ஆன இந்த டைவர்ஜன்ஸ் சிக்னலினுடைய லைனை ஒரு 19 பாயிண்ட்ஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ 19 பாயிண்ட்ஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட்டில் லைவ்ல நம்ம பார்க்குறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதுவும் இந்த லைவ்ல வந்து 19 பாயிண்ட்ஸ் டு 20 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா 19 to 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. இந்த ஒரு மூமெண்ட்டை வச்சு ஆப்ஷன்ஸில் எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிகினர்ஸ் மாடலில் இருக்கவங்களுக்கு இப்படி இந்த விஷயத்த லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன ஃபைன் டியூன் பண்ணி ஒரு விஷயத்த பார்க்கணும். ஆன்லைனில் இன்றைக்கி ட்ரேடிங்காக சப்போர்ட்டில் நான் சாஃப்ட்வேர் ஸ்பீக்கரும் கால்ஸ் கொடுக்குறோம். எல்லாம் ஏகப்பட்ட கால்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்துகிட்டே இருக்கிறதுல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியும், பார்க்க முடியும், மார்க்கெட்டை ஃபைன் டியூன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேர் அதை அவேரே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ ஷேர் பண்ணுறோம். MACDனோட ஒர்க் அவுட் இதுதான். ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. ஒரு ஹிஸ்டோகிராமு, சிக்னலிங் லைனு எப்படி கிராஸ் ஆகி போகிறது, அந்த கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் எந்த இடத்துல டெசிஷன் எடுக்கணுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவில் வந்து க்ரீன் வந்து ரெட்டை கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு டைமு. ஸோ அதையும் லைவில் பார்க்கலாம். பட் என்னோடய டைமிங் வந்து அவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் இதை வச்சு பொறுமையாக பார்க்கலாம். ரஷ் பண்ணிக்காமல் ஒரு ட்ரேடை நான் எடுக்கணும். பை த சேம் டைம் அந்த ட்ரேட் வந்து ஒரு மினிமமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். கம்மிங் டேஸில் இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி அதை யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டோடு எப்படி நம்ம அதை மெர்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பிளாட்ஃபார்ம்ஸு, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, இந்த மாதிரியான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னுடைய லைவ் சார்ட்டிங் சப்போர்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத லைவ் மார்க்கெட் அப்டேஷன்ஸோடு போடுறேன். லைவ் சார்ட்டிங் சப்போர்ட். இந்த லைவ் சார்ட்டிங் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ட்ரேடிங் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் புதுசாக வந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓரியன்டான இன்னும் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு என்ன தேவைனாலும் கேளுங்க, ரீச் பண்ணுங்கள். எங்களோட சைட் அட்ரஸ்லேருந்து எல்லாமே, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லைவ் சார்ட்டிங் சப்போர்ட் ஆஃப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை போடுறேன். இது வந்து அவுட் சைட் த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம கொடுக்கலாம் இல்லை. தேங்க்யூ.